கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரை நிமித்தமும் சிறுவடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்தில் வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வர வேண்டிய மேன்மையை, உங்களுக்கு வர வேண்டிய கனத்தை, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்வை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு கனத்துக்குரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். இங்கே சொல்லப்படுகிற மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கான மேன்மையை ஆல்ரெடி அவர் கொடுத்து விட்டார். கல்வாரி சிலுவை மூலமாய் நமக்கு மகிமை, கனத்தை, மேன்மை கொடுத்திருக்கிறார். அதனால நம்பி தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்ந்திருந்த உங்களை உயர்த்த போகிறார். ஒன்றுமில்லாத உங்களை உயர்த்த போகிறார். நொறுக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நிந்தை, அவமானம், கண்ணீரோடு இருக்கிற உங்களை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறார். ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டு சிறையிருப்பில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். என்பதே பிள்ளைகளை, தாவீது சொல்லுகிறார் 1 நாளாகம புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவத்தையும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தில் ஆகும். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவரையும் மேன்மைப்படுத்துவார். மரியாதை, அவர்கள் தனித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மேன்மை வந்தது. கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மேன்மைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே அவருடைய வயிற்றில் பிறக்கும்படியாக, பரிசுத்த ஆவியினால் பிறக்கும்படி ஒரு மேன்மை உண்டானது. எத்தனையோ ஆண்டு காலம் ஊழியம் செய்து கொண்ட சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் தரிசனமானார். சகரியாவுக்கு மலடியா இருந்த அவர்களை மேன்மைப்படுத்தினார். யோவான் ஸ்தானங்களை பிறக்க செய்து மேன்மைப்படுத்தினார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு யாரையும் மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய ஆளுகையில் இருக்கிறது, அவருடைய சத்தியத்தில் இருக்கிறது, அவருடைய மகத்துவத்தில் இருக்கிறது, அவருடைய அன்பில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. என்னுடைய பிள்ளை, எங்கேயோ இருந்த ஆபிரகாமை அழைத்து வந்து, அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்து ஆபிரகாம் அழைத்து வந்து அவரை ஆசீர்வதித்தார். விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றினார். ஆசீர்வாதத்துக்கு தகப்பனாய் மாற்றினார். ஒரு ரட்சிப்புக்கு வழியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கோலியாத்தை சாகடித்து கர்த்தர் அவரை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்த தானியேலை பாபிலோன் தேசத்திற்கு கர்த்தர் அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தேவனே மகிமைப்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு குறித்து சொல்லப்பட்ட கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவரை மேன்மைப்படுத்தினார். ஒரே ஒரு இரவுதான் பார்வோனுடைய சொப்பனம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பை உயர்த்தினது. தேவ திட்டங்கள் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை தியாகம் பண்ணினதினாலே அவருக்கு எத்தனை பெரிய உயர்வு வந்தது. இன்னைக்கு உங்களையும் கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 33ஆம் அதிகாரத்தில், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் இறங்கி அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் உனக்கு நீதியின் நியாயத்தை செய்வார், பூர்ண ரட்சிப்பை கொடுப்பார். அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உயர்வு நிச்சயம், மேன்மை நிச்சயம். ஆனால் எப்படி வரும்? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவை செயல்படுத்தும் பொழுது உண்மையான மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது.
பாவம் 28:1 சொல்லப்படும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளோட மேன்மையாக வைப்பார். நீதிமொழிகள் 4:8 சொல்லப்படுகிற, நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்த, நீ அதை தடிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடங்கள். தினந்தோறும் வாசியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவருடைய வார்த்தை உங்களை பாதைக்கு வெளிச்சமாக்கும். அவருடைய வார்த்தை உங்களை பிழைக்க செய்யும். அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கும். ஆபிரகாமை வார்த்தை கொண்டு அழைத்தார். வார்த்தையான தேவன் முழு உலகத்தையும் படைத்தார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பிடித்துக் கொள்ளுங்க. நிரம்புங்க ஆவியிலே. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், 28 உபாகமத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், 1-14 வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களுக்கு வந்து உங்களை மேன்மைப்படுத்தும். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வந்து பலிக்கும். தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். 2வது ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பாவம் வாசல்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசையினை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 19 சொல்ல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிந்தார். பசி உள்ளவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு, பல வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்தார். அவருடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தவர்கள், ரத்தத்தையும் நன்மையாக சிந்தி இன்று வரைக்கும் நன்மை பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம். ஆபேலின் பேசின ரத்தத்தை விட நன்மையானதை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் நோக்கி கூப்பிட்டது. இங்கே காயின் ஆபேலை கொண்டு விட்டார். அவன் செய்த தீமையினாலே அவனுடைய வாசல்ல பாவம் படுத்திருந்தது. சாபம் அவனை பிடித்தது. நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. சகோதரர், நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கர் 3:13. நன்மை செய்யல சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்ய பழகுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களை தாங்குங்க. மற்றவர் கண்ணீர் வடிக்கும் போது, அழம்பொழுது, வேதனைப்படும் பொழுது, பாதிக்கப்படும் போது சந்தோஷப்படாதீங்க. அவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. பாவத்தில் விழும் பொழுதோ, வேதனையில் விழும் பொழுதோ அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனிடத்தில் பரிந்து பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 3வது யோசுவா 3:7, கர்த்தர் யோசுவா நோக்கி, நான் மோசே இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கானானுக்குள்ளே போயிட்டாங்க. அதாவது போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யோர்தான் 2ஆக பிளக்க போகிறது. இந்த யோர்தானை கடக்க வேண்டும். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த ஜனங்கள் இல்லை. இப்பொழுது யோர்தானை கடக்கிறவர்கள் புது ஜெனரேஷன் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். கர்த்தருடைய அற்புதமும் மகத்துவம் விளங்கணும். ஜீவனுள்ள தேவன் முன்னாடி போன அவருடைய வார்த்தை நிறைவேறணும். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொண்டு சொன்ன வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கை, கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும். கர்த்தர் அதற்கு என்ன செய்யணும்? கர்த்தர் யோசுவாவோடு இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேவன் அவர் நடுவில் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்தது. அவர்கள் பாதங்கள் பட்டது. யோர்தான் 2ஆய் விலகி போனது. கர்த்தர் சொன்னபடி யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோசுவா 4:14, அந்நாளே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் எல்லாரும் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கு அவன் உயிரோடு அந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அவன் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, ஒருவேளை உங்களை பயமுறுத்துகிற காரியங்களெல்லாம் கர்த்தர் நீக்குவார். உங்களை தைரியப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். இந்த உலகத்தில் எது இருக்க இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கணுங்க. நம்மோடு இருக்கும் பொழுது இரண்டால் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை தாவீதுக்கு சொல்லப்பட்டது. இரண்டு தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது. சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை மேன்மைப்படுத்துவார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது யோர்தானை கடந்து போவீர்கள். தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். சத்துருக்களை முறியடிப்பீர்கள். பகைக்கிற விரோதிகள் எல்லாம் உங்களுக்கு பயப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். நன்றி தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்து தேவன் தெரிந்து கொள்கிறவர்களுக்கு மேன்மை. 1 நாளாகவும் 17 சொல்ல, தேவன் இதோ இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிற இந்த தேவனானவர் கர்த்தராக இருக்கிற உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் காலத்துக்கு செய்தி சொல்லி என்னை மகா மேன்மை சந்ததியாக மனுஷனாக பார்த்தீர். தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பல பாடுகள், வேதனைகள், பல சூழ்நிலை வழியாய் கடந்து வந்தார். இப்பொழுது கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை திடப்படுத்தினவர். இப்பொழுது வீட்டை கட்டுகிறார். அவருக்கு வீட்டையும் ராஜ்யத்தை கட்டுவேன் என்று தேவன் பிராமிஸ் பண்ணுகிறார். இப்போ சொல்றார் பாருங்க, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷர்களுக்கு தேவன் செய்கிற காரியங்கள் அப்பா பயங்கர காரியங்கள், மகத்தான காரியங்கள், மகா மேன்மையான காரியங்கள். ஆடு மேய்த்திருந்த தாவீதுக்கு கோலியாத்தை முறியடித்து அதற்கு முன்பாக குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணி எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தப்புவித்து இப்போ நிலையான வீட்டை கட்டி சத்துருக்கள் எல்லாம் விலைக்கு இளைப்பாறலை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். இன்று வரைக்கும் தாவீதுக்காக ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். நண்பர்களே, பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அழைக்கப்பட்டிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு மகா மேன்மையான மனுஷராய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு வீட்டை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், ராஜ்யத்தை கட்டுவார், பிசினஸை கட்டுவார், வேலையை கட்டுவார், வாழ்க்கையை கட்டுவார், உங்களுடைய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கட்டுவார், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்காக மாத்திரம் நீங்கள் எழுப்பி பிரகாசியுங்கள். ஆமென். என்பதை பிள்ளை தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடைசியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது மேன்மைப்படுத்துவார். அப்போஸ்தலர் 5:13 மற்றவர்கள் ஒருவனும் அவர்களுடன் பேச துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மகிமைப்படுத்தி இருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமான, அற்புதங்களை செஞ்சுட்டு ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஒரு பெரிய எழுப்புதல். இங்க பேதுரு அற்புதம் செஞ்சிட்டாரு இல்லையா? சப்பானியார் எழுப்பி நடக்க பண்ணிட்டாரு. ஆக பாருங்க, இப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்டு இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை கேட்டு எல்லாரும் அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து சொத்துக்களெல்லாம் வித்துட்டு அவர் பாதத்தில் வைக்கிறாங்க. அப்படி ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. பாருங்க, அப்போஸ்தலர் கையினாலே அநேக அடையாளங்களை, அற்புதங்களை ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். சபையால் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. மற்றவர்கள் ஒருவரோடு சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்த திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசமுள்ளவர்களாய் கர்த்தருமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். கட்டளை கிடத்தி கொண்டு வந்தார்கள். பேதுரு நடந்து போயவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படி அவர்கள் வெளிப்படுத்தி விதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். என் அன்புடைய பிள்ளைகளே, பாருங்கள், சுற்றுப்படத்திலான ஜனங்கள் பிணியாளிகளை அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமில் கொண்டு வந்தார்கள். எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் ஊழியத்தில் செய்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அப்போஸ்தலர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை, ஊழியக்கார கரத்தில் தேவனுடைய வல்லமை அதிகாரங்கள் இருக்கிறது. அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உங்கள் மீது தேவனுடைய மகிமை இருக்கிறது. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் உயரப் போகிறார், மேன்மைப்பட போகிறார், உங்களை கொண்டு மகிமைப்பட போகிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நிச்சயமாய் தாழ்ந்து இருக்கிற உங்களை, உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். வியாதியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துவார். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை கட்டி மேன்மைப்படுத்துவார். ஊழியம் இல்லாதவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவார். பலவிதமான போராட்டங்களை, கடன் பிரச்சனைகளை, வியாதியில, பலவிதமான சோதனைகளை, மரண பிடியில இருக்கிறவர்களை உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். நன்றி தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேன்மையின் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகட்டும். கண்ணீர் படைக்கப்படுவதாக, சத்துடிக்கிறை அழிக்கப்படுவதாக. அநேக ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.